ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பேபி கேர் வீடியோல என்ன ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, டைப்பர்ஸ் யூஸ் பண்ற எல்லா அம்மாங்களுக்குமே வர ஒரு பெரிய தலைவலி அண்ட் எல்லா குழந்தைங்களுமே வந்து கிராஸ் பண்ணி வர ஒரு ஸ்டேஜ்னு கூட சொல்லலாம். அண்ட் டைப்பர் அண்ட் வைப்ஸ் நம்ம ரெகுலரா யூஸ் பண்றதுனால வந்து குழந்தைங்களுக்கு வர ரேஷஸ், டைப்பர் ரேஷஸ் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதை எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அண்ட் அதுக்கு வந்து ஒருவேளை அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அதை வந்து எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் நிறைய பேர் வந்து நம்மளோட சேனல்லேயே வந்து வீடியோஸ்ல கீழே வந்து கேட்டிருக்கீங்க, அர்ஜுனுக்கு வந்து அடிக்கடி டைப்பர் போட்டே வச்சிருக்கீங்க, அர்ஜுனுக்கு வந்து ரேஷஸ் வந்துடும், நீங்க வந்து அர்ஜுனுக்கு டைப்பர் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பட் ஆனா அர்ஜுனுக்கு வந்து இது வரைக்கும் டைப்பர் ரேஷஸ் வந்ததே கிடையாது, வரவிட்டதும் கிடையாது. அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைப்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது குழந்தை அவன் பிறந்ததுல இருந்தே வந்து அவனோட சைஸுக்கு நான் டைப்பர் வாங்கவே மாட்டேன். அதை விட ஒரு சைஸோ இல்ல 2 சைஸோ பெருசா தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். ஸோ தட் அவங்களுக்கு வந்து நல்லா அந்த இடத்துல காத்தும் போகும், ரொம்ப டைட்டாவும் பிடிச்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி டைப்பர் ரேஷஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. டைப்பர் ரேஷஸ் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமே நம்ம டைப்பர் யூஸ் பண்றது மட்டுமே கிடையாது, நம்ம யூஸ் பண்ற வைப்ஸும் தான். ஸோ நம்ம யூஸ் பண்ற வைப்ஸுமே ரொம்ப வந்து நேச்சுரலா இருக்கணும். நான் என்ன வைப்ஸ் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லிதான், நான் லவ்லாப்போட வைப்ஸ் தான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்னதான் வந்து ஒரு நல்ல பிராண்டான ஒரு வைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலுமே கூட ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வைப்ஸே யூஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஒரு 3 months 4 months வரைக்குமே கூட வந்து நம்ம ஃப்ரீக்வெண்டா அந்த வைப்ஸ் வந்து யூஸ் பண்றதை நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா அந்த டைப்பர் ரேஷஸ்ல இருந்து நம்ம வந்து குழந்தைங்களை ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகே, எனக்கு இப்போ வந்து நாங்கள் இப்போ யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு டைப்பர் வந்து என் குழந்தைக்கு வந்து ஒத்துக்கவே இல்லை, அவனுக்கு வந்து டைப்பர் ரேஷ் வந்துருச்சு, அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, ஐ ஹேவ் அ சொல்யூஷன். லவ்லாப் டைப்பர் ரேஷ் கிரீம். இந்த ரேஷ் க்ரீமில் ஆலோவேராவோட குட்னஸ் இருக்கிறதால இட் இஸ் ஜென்டில் ஆன் ஸ்கின் அண்ட் ரொம்ப எஃபெக்டிவும் கூட. பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுறதால கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இதில் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்கா இல்லையான்னு. பட் லவ்லாப் ரேஷ் க்ரீமில் நம்ம பயப்படவே தேவையில்லை, பிகாஸ் இந்த ரேஷ் க்ரீமில் விட்டமின் இ இருக்குது அண்ட் இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் அண்ட் ஐடியல் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின் அண்ட் என்ரிச்ட் இன் மில்க் ப்ரோட்டீன். என்னதான் நம்ம எல்லாத்தையும் பார்த்து வாங்கினாலும் நம்ம செக் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், குழந்தைங்க ஸ்கின்னுக்கு இது சூட்டபிளா, டாக்டர் சர்டிஃபைடா அண்ட் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டடான்ட்டு. And this Lovelab diaper rash cream is dermatologically tested and babies-ஓட nappy ஏரியாவை soothing and moisturized-ஆ வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. ஒரு ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் க்ரீம் எடுத்து ரேஷ் அஃபெக்ட் ஆன இடத்துல ஒரு தின் லேயர் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணணும். எவ்ரி நாப்பி சேஞ்ச் அப்பவும் க்ரீம் அப்ளை பண்ணுறது அட்வைசபிள். நீங்களுமே இந்த லவ்லாப் டைப்பர் ரேஷ் கிரீமை வாங்கி உங்க குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஒரு ப்ரிகாஷனா வந்து நீங்க வந்து உங்க குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ரேஷ் கிரீம் வந்து வாங்கி வைக்கணும், டைப்பர் ரேஷ் கிரீம் வாங்கி வைக்கணும்னு நினைச்சீங்கனாலும் சரி, லவ்லாப்போட இந்த டைப்பர் ரேஷ் கிரீமை வாங்கி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ அர்ஜுனுக்கு வந்து எப்பவுமே நான் எல்லா விஷயமுமே ப்ரிகாஷனா வாங்கி வச்சிருவேன். அவனுக்கு வந்து ரேஷ் கிரீமா இருக்கட்டும், அவனுக்கு வந்து ஏதாச்சும் அந்த நான் சொல்லியிருக்க மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி மெடிசன்ஸா இருக்கட்டும், எல்லாமே ப்ரிகாஷனா வாங்கி வச்சுக்குவோம். ஸோ நம்ம ப்ரிகாஷனா வாங்கி வைக்க வேண்டிய மஸ்ட் ஹேவ்ஸ்ல டைப்பர் ரேஷ் கிரீமும் ஒன்று. ஸோ லவ்லாப்போட இந்த டைப்பர் ரேஷ் கிரீமை நீங்க வாங்கி யூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் லவ்லாப்போட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே Amazon, Flipkart and lovelab.com அப்படிங்கிற அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லயும் கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் வேற யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அஞ்சலி பிரபாகர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. டாடா.